6 பேரையும் கூட்டுறாரு. 6ல ஒரு ஆளு மீது 5 பேரையும் கூட்டுறாரு. 5 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப நம்ம 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் முடிவெடுப்பதை விட 3 பேர் முடிவெடுப்பது ஈஸியா இருக்கும். அதனால உங்கள யாராச்சும் ஒரு 3 பேர் நாங்க விளைவிக்கிறோம் அல்லது எங்களுடைய உரிமையை வேற ஆளுக்கு விட்டு தர்றோம்னு சொல்லிட்டு போறீங்களா கேட்கிறார். மொத்தம் இருக்கிறது 6 பேரு. 6 பேர் என்ன செய்யறாரு? 6 பேர் உட்கார்ந்து 6 கருத்தை சொல்லுவாங்கல்ல, 3 பேர் இருந்தா 3 கருத்தை போயிரும்ல. அவர் குறைக்க பாக்குறாரு. ரொம்ப அறிவுபூர்வமான முறையில் அவர் சிந்திச்சு என்ன செய்யறாரு? இது அலு அமரக்கும் இல்லா சலாஹத்தி மின்கும், உங்கள இந்த அதிகாரம் யாருக்கு இருக்க வேண்டும் என்பதுல 3 பேருக்கு நீங்க மாத்துங்க, 6 பேர் சீன்ல இருக்காதீங்க. யாராவது மனம் வந்து இங்க இருந்து ஒதுங்கி கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா அப்படி கேட்கிறாங்க. உடனே எடுத்தடுப்புல சுபைர் எந்திரிக்கிறாங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிக்கிறாங்க. அபூபக்கருடைய மருமகன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அபூபக்கருடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுக்கு கூட மாமி மகன். அவர் என்ன செய்யறாரு? உடனே எந்திரிச்சு கது ஜஅல்து அம்ரி இலா அலியின், நான் சீனுக்கு வரல. 6 பேர்ல நான் ஒருத்தனுக்கு இல்ல, நான் சீனுக்கு வரல, நான் பதவிக்கு ஆசைப்படல, என்னுடைய பங்கை நான் அலிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? எடுத்திருப்புல அவர் சலாஞ்சிட்டு ஒரு வாட்டி போயிடுறாரு. நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க, நான் ஏன் பங்கு அலிட்ட கொடுத்துட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தல்ஹா அவங்க எந்திரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நம்ம லேசா இட போடுறோம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் பதவியில வேட்பாளராக நிற்கிறார்கள். அமெரிக்க அதிபருடைய பதவியை விட மேலானது அன்றைக்கு வந்து அமெரிக்க அதிபர் கூட எங்கெல்லாம் மூக்களை நீட்ட முடியாது. அதை விட பெரிய சாம்ராஜ்யத்துக்கு, வல்லரசுக்கு ஒரு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சட்டுன்னு எந்திரிச்சு, வேணாம் நான் களத்துல வரல, நல்லபடியா காரியம் நடந்தா சரி, நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட அவ்வளவு தகுதி அவருக்கு சுபைருக்கு இருக்கிறது. பிற்காலத்தில் அவர் நிரூபிச்சு காட்டினார் அவருடைய தகுதிகள். அது ஒரு விஷயம். அப்ப இந்த சுபைர் என்ன பண்றா? எந்திரிச்சு நான் இல்ல, அலி இருந்துக்கிறேன் அப்படின்னு போயிடாரு. தல்ஹா எந்திரிக்கிறாங்க. தல்ஹா எந்திரிச்சு என்ன பண்றாங்க? கதுஜா அல் அம்ரி இலா உஸ்மான், நான் சீனுக்கு வரல, எனக்கு பதிலா உஸ்மான் இருக்கு, என் பங்கு உஸ்மானுக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு பதிலா உஸ்மான் இருந்துட்டு போறாரு அப்படின்னு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? கதுஜா அல் அம்ரி இலா அப்துர் ரஹ்மான், என்னுடைய பங்கை வந்து நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல கொடுத்து விட்டேன் அப்படின்னு அவங்க 3 பேர் ஒதுங்கி கொடுக்கிறார்கள். இப்ப முஸ்லீம்ல யார் இருக்கா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒன்னு, உஸ்மான் ஒன்னு, அலி ஒன்னு. இப்ப 3 பேர் தான் பிடிக்கிறாங்க. அந்த 3ல ஒரு ஆள் தான் என்ன செய்யணும்? ஜனாதிபதியா வரணும். அதுக்கு அவர் என்ன டெக்னிக் பண்றாரு? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட குழப்பங்களையும் பல்வேறுபட்ட பிரிவினைகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் 6 சஹாபாக்களுடைய பொறுப்பில் அடுத்த ஆட்சியாளரை தேர்வு செய்கிற ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதுல அந்த 6 பேர்ல 3 பேர் தங்களுடைய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள், இந்த 3 அந்த சீன்ல இருந்து ஒதுங்கி கொண்டார்கள். இப்ப களத்துல 3 பேர் தான் நிக்கிறாங்க.
யார் 3 பேரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு ஆளு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு. இந்த 3ல ஒரு ஆள் தான் இப்ப ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படணுங்கிற ஒரு நிலைமை. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்பி இருந்தா அவங்க ஜனாதிபதி ஆகியிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, இப்ப நீங்க 2 பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, நான் வரப்போறது இல்ல, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நானும் ஜனாதிபதியாக விரும்பல, நீங்க 2 பேர் தான் இப்ப சீன்ல இருக்கிறீங்க, 3 பேர் இருந்தாலும் நான் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, 2 பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, உங்கள யாரு விட்டு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, வேண்டாம் என்று உங்களை யாராவது விட்டு தர ரெடியா இருக்கிறீங்களா கேட்கிறாரு. 2 பேருமே மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதவி என்னன்னாலும் மனிதர் தானே, உஸ்மான் ரலியல்லாஹு பதவி ஆசையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்கு தகுதி இருக்கிறது, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் நல்லபடியா சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம் என்பதற்காக கூட இருக்கலாம், அது அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் 2 பேருமே அதை ஆசைப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அப்படிலாம் விட்டு தர முடியுமா ஜனாதிபதி பதவிங்கிற மாதிரி 2 பேருமே திருப்பி திருப்பி கேட்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம போட்டிலாம் தேவையில்லை, 2 பேர் தான் நிக்கிறீங்க, நான் ஒதுங்கிட்டேன், தல்ஹா ஒதுங்கிட்டாரு, ஜுபைர் ஒதுங்கிட்டாரு, சாத் இப்னு அபி வக்காஸ் ஒதுங்கிட்டாரு, உங்க 2 பேர்ல ஒரு ஆள் யாராவது கொஞ்சம் ஒதுங்கிருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே மறுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப இந்த 2 பேர்ல யாருக்கு இவர் வாக்களிக்கிறார் அவர் தான் ஜனாதிபதி. இப்ப 6 பேர்கிட்ட பொறுப்பு இருக்குது. அப்ப இவருடைய ஓட்டு 2 ஓட்டு இவருக்கு ஆச்சுல, இவர் ஓட்டு எந்த பக்கம் உழுவுதோ அந்த பக்கம் என்ன ஆயிரும், அவங்க ஜனாதிபதி ஆயிருவாங்க. ஏன்னா ஆளுக்கு 2 ஓட்டு போய் இருக்குது. அலிக்கு சுபைர் ஓட்டு ஒன்று இருக்குது, என் பங்கு அவர் கொடுத்துட்டேன்ட்டாரு. தல்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்துட்டேன்ட்டாரு. சாத் இப்னு அபி வக்காஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் விட்டேங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு ஆளும் 2 ஓட்டு பெற்று இருக்கிறார்கள். இப்ப இவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரை ஆதரிச்சாருன்னு வைங்க, 2 4. இவர் யாரையா சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிரும், 4 பேருடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி போயிடும். இப்ப இவர்களும் பால் இருக்கிறது, அதுக்குதான் யாராவது விட்டு தாங்கன்னு கேட்டு பார்த்தாரு, விட்டு தர ரெடியா இல்ல. அப்ப என்ன பண்றாரு, 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க 2 பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள்ல உங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு, 2 பேருக்குமே இந்த தகுதி உண்டு. 2 பேருமே ஆரம்ப காலத்துடைய முஸ்லிம்கள், 2 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புதல்விகளை கல்யாணம் பண்ணவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். ஒரு வகையில பார்த்தா அவர் 2 மகளை கல்யாணம் பண்ணவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ருக்கையாவை கல்யாணம் பண்றாரு. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு உம்மு குல்சுமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அக்காவையும் தங்கச்சியும் வெவ்வேறு நேரங்கள்ல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா அலியை விட ஒரு படி மருமகன்கிறதுல கொஞ்சம் கூட தான். 2 மகளை திருப்பி ஒருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அவ்வளவுக்கு ஒரு அன்பு நேசம் இருந்தா தான் அது நடந்திருக்க முடியும். அப்ப 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகனா இருக்கிறீங்க, 2 பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லிமா இருக்கிறீங்க, 2 பேருமே ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆளா இருக்கிறீங்க. ஒரு வகையில பார்த்தா ஹிஜ்ரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கூடுதல் பங்கு இருக்குது. அவர் டபுள் ஹிஜ்ரத் செஞ்சவர். முதல்ல அபிசினியாவுக்கு போனாங்கல்ல, அதுலயும் அவர் இருந்தவர். இங்க திருப்பி மறுபடியும் மதீனாவுக்கு போனாங்கல்ல, அந்த ஹிஜ்ரத்துல இருந்த ஒரு ஆளு. அப்ப 2 பேருமே ஹிஜ்ரத் செஞ்சவங்களா இருக்கிறீங்க, 2 பேருமே ரசூலுல்லாஹ் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொருத்தையும் சொல்றாரு, உஸ்மான்ட்டையும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நான் உன்னை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தால் நீ என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். உஸ்மானை தேர்ந்தெடுத்தால், அழித்து சொல்றாங்க, உஸ்மானை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு நீ கட்டுப்படணும், உறுதிமொழி கொடுக்குறியான்னு கேட்கிறார். உன்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், உஸ்மானை வேண்டாலும் தேர்ந்தெடுப்பேன், நீ என்ன பண்ணணும், நான் எதை செஞ்சாலும் ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு அழித்த. அவர் சரிங்கிறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அதே மாதிரி போறாரு. அவர் சொந்தக்காரர்களையும் சொல்லி, நான் உன்னையை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், அலியை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன். நான் அலியை தேர்ந்தெடுத்தா நீ அவர் கட்டுப்பட்டு நடக்கணும், உன்னையை தேர்ந்தெடுத்தால் உனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, கட்டுப்பட்டு நடக்குவாங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு. எடுத்தவங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஓகேன்றாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ, என்னை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே, நீங்கள் உஸ்மானை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே. உஸ்மான் என்ன பண்றாரு, அந்த நிலைக்கு கொஞ்சம் தள்ளிட்டு தான் கொடுக்க நினைக்கிறார். அவர் 2 பேரையுமே அவர் சஸ்பென்ஸ்ல வச்சு
ரெண்டு பேரும் வந்து ரெண்டுக்கும் தயாரு, பதவி கிடைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு அவங்கள ஒரு லெவல்ல கொண்டாந்து வச்சுட்டு திடீர்னு என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு பேரையும் பேசி முடிச்சிடறாரு. உடனே மக்களை எல்லாம் கூட்டி வச்சு கொண்டு உஸ்மானே எடு கையை நீட்டு அப்படிங்கிறாரு. நான் முதல்ல உன்னை ஆட்சியாளர், நான் முதல்ல உறுதிமொழி எடுக்கிறேன்னு சபையில வச்சு உஸ்மான அவர் ஜனாதிபதி அறிவிச்சிடுறாரு. அதனால உஸ்மான் மக்கள் அலி உடனடியாக அலி என்ன செய்யறாரு, அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு. பிறகு மக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக தேர்வு செஞ்சிடறாங்க. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு தகுதியான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கார் அவர். 6 பேரை நியமிச்சதன் மூலமாக 6 பேரும் அந்த மாதிரியான பொறுக்கி எடுத்த மாணிக்கங்கள் தான். இல்லைன்னா 6 பேரும் களத்தில் நின்றாங்கன்னு வைங்க, பெரிய இசுவா இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட லேச ஆசைப்பட்டா கூட இந்த நேரத்தில் அவர் வந்து இவர் சொன்ன தீர்ப்பு ஒண்ணு கட்டுப்பட்டார்ல, விரும்பினார், அது ஒரு விஷயம். கிடைக்கலன்னு அதுக்காக என்ன செய்யல, அவர் சண்டை செஞ்சு வளர்த்துக்கல, அதெல்லாம் முடியாது கோச்சிக்கிட்டு இருக்கல. முதல் ஆளா அவர் என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு அடுத்தபடியாக 2வது ஆளா அவர் போய் பண்ணிடுறாரு. நீங்க தான் ஆட்சியாளரே, நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதுல கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் 2 பேரும் இட போட்டு கூடுதலாக தேர்ந்தெடுத்த காரணமும் இருக்கிறது. என்ன அவர் பார்க்கிறாரு, இவர் 2 தடவை ஹிஜ்ரத் செஞ்சவரா இருக்கிறாரு, அந்த வகையில இவர் கூடுதல் கொஞ்சம் சிறப்பு இருக்கிறது. அலி வந்து ஒரு ஹிஜ்ரத் தான் பண்ணியிருக்கிறாரு. இவர் அந்த காலத்து நெருக்கடியான கட்டத்திலேயே அபிசினியாவுக்கெல்லாம் போய் ரொம்ப அதாப்பட்டவரா இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி 1-2 கணக்கு போட்டு பார்த்திருக்காரு அவரு. இந்த வகையில அவர் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, மார்க்ல கொஞ்சம் தூக்கல் மாதிரி அவர் தெரிஞ்சிருக்கிறது. இவருக்கு ஒரு 60, அவருக்கு ஒரு 40 கொடுக்கலாங்கிற மாதிரி அவருக்கு பட்டு தானே தேர்ந்தெடுத்துட்டாரு. வேற எந்த விதமான இவருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு. இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில 3700வது ஹதீஸ்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல தெளிவாக எப்படி ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்ற விவரம் வரும் பொழுது இந்த சம்பவம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடமையை எந்த ஒரு குழப்பத்திற்கும் இல்லாத வகையில அழகாக நிறைவு செய்துட்டு போயிடுறாங்க. அடுத்த அச்சு சிறப்பு அமைந்து விடுகிறது. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரிஞ்ச மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அவங்களுக்குரிய தகுதி, அவங்களுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலக வல்லரசுங்கிற அளவுல அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்கிட்டு போனாங்க. அதே இது தக்க வச்சு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் உலக வல்லரசமா இருந்திருக்கும். பின்னாடி வந்தவர்கள் இவங்க 2 பேரும் மாதிரி இருக்கவில்லை. கண்டிப்பா சொல்லலாம், எடை போட்டு பேசுவதாக இருந்தால் அபூபக்கர் மாதிரியோ உமர் மாதிரியோ அதற்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்கள் இல்லாத காரணத்தினாலதான் எல்லா விதமான குழப்பங்களையும் நம்ம சந்தித்திருக்கிறோம். அதனால அபூபக்கருக்கு அடுத்து உமர் என்று சொல்லவே இயலாது. அபூபக்கருக்கு அடுத்து பெரிய இடைவெளி இருக்கிறது, அதுக்கு அடுத்து உமர் என்று சொல்லலாம். உமருக்கு அடுத்து உஸ்மான் என்று நீங்க அப்படி விளங்கிற இயலாது. உஸ்மானுக்கு அடுத்து உமருக்கு அடுத்து இந்த வரலாற்று ரீதியா சொல்றேன், அவங்களுடைய சேவைகள் அவங்களுடைய நிர்வாக முறைகளை வச்சு பார்த்தீங்கன்னா உமருக்கு அடுத்த இடம் சொல்லலாம் இயலாது. உமருக்கு அபூபக்கருக்கு 100 மார்க் கொடுக்கலாம் சொன்னா இவருக்கு ஒரு 80 கொடுக்கலாம், 99 கொடுக்க இயலாது. அபூபக்கருக்கு அடுத்து அப்படி தொட்டுக்கெல்லாம் நிக்கல, எல்லா வகையிலும் அவர் ரொம்ப டிஃபரன்ட்ல இருந்தாரு. அப்ப அபூபக்கருக்கு ஒரு 100 கொடுத்தா இவருக்கு உமருக்கு ஒரு 80 கொடுக்கலாம், 75 உஸ்மானுக்கு கொடுக்க இயலாது. அடுத்த ஆளுண்டா ஒரு 40 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குது. அடுத்த வரணும் என்ன பின்னாடி சொல்லும்போது விளங்குவீங்க எப்படி எல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ண தெரியாம நிறைய ஒரு தகுதி இல்லாத ஒரு காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. வேணும்டல்ல, நல்ல நோக்கத்துல செய்தாங்க. ஆனா அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு போதல. அதுக்கு அந்த சம்பவங்கள்ல நீங்க விளங்குவீங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சில தனிச்சிறப்புகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது பேசும்பொழுது அதிகமாக இந்த 2 பேரை தான் குறிப்பிடுவாங்க. நானும் அபூபக்கர் உமரும் போனோம், நானும் அபூபக்கர் உமரும் பேசிட்டோம், நானும் அபூபக்கர் உமர் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டோம்னு சொல்லி எதை சொன்னாலும் முக்கியமான மேட்டரை பத்தி சஹாபாக்கள் அறிவிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, நான் அபூபக்கர் உமர் எல்லாரும் பேசிக்கிட்டோம், நாங்க 3 பேர் முடிவு எடுத்துக்கிட்டோம் என்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்படி தன்னோட அபூபக்கரையும் சேர்த்து அபூபக்கரோட உமரையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிடுவார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில 3677 3685 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் அடுத்த குழப்பத்துக்கு போவதற்கு முன்னாடி அபூபக்கருடைய சிறப்புகளை அறிந்த மாதிரி இவருடைய சிறப்புகளை அறிந்து கொள்ளணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்